சார் பொழுது போனா வராது சார், நாங்களும் போனா வர மாட்டோம் சார். சார் இந்த கண்ணாடியை போட்டு போனீங்கன்னா உங்க பொண்டாட்டிக்கே உங்களை பிடிக்கும் சார். இல்ல சாயந்தரம் ஆல்கோல் வாங்குவோமா சார்? எல்லாரும் ஆடி மாசம் மட்டும்தான் ஆஃபர் தருவாங்க, நாங்க 365 நாள் ஆஃபர் தர்றோம் சார். சார் யார் கண்ணாடிக்கு யார் ஆஃபர் கொடுக்கறது? அப்படியே வியாபாரி மாதிரியே பேசுறீல, அதுக்குன்னு அந்த கேரக்டராவே மாறிடாத. நாம எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? எழுத்தாப்புல இருக்க ஏடிஎம்க்கு வர போற சங்கிய பிடிக்க வந்திருக்கோம், அதை மறந்தாத. சன்கிளாஸ் டியூட்டி டைத்துலயம்மா வருவ, என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? சங்கி சார் எங்க இருந்தால்? ஹலோ, என்னங்க ஏதோ நல்ல வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க? ஏன் இந்த வேலைக்கு என்னங்க குறைச்சல்? என்னை பொறுத்த வரைக்கும் பிச்சை எடுக்க கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அவ்வளவுதான். பிச்சை ஒரு தடவை ஓகே, பொய் கூட அப்பப்ப சொல்லலாம், திருடக்கூடாது, அவ்வளவுதான். அது இல்லைங்க, ஒரு கண்ணாடியை வித்தா எவ்வளவு கிடைச்சிட போகுது? 5 ரூபா கிடைக்குங்க. இன்னைக்கு ஈவினிங்குள்ள 100 ரூபா டர்ன் ஓவர் பண்ணிடுவேன். சரி, என் கூட வாங்க, நான் எல்லாத்தையும் வித்து தரேன். ஒரு ப்ரொஃபஷனல், நானே கஷ்டப்படுறேன், நீங்க ஒரு இளஞ்சிட்டு, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். எங்க அக்கா பொண்ணு வீட்டுல கொண்டு வந்து விட்டுருக்கீங்க, உங்களுக்கா நான் இதை கூட செய்ய மாட்டேனா? வாங்க, வந்து வண்டியில இருங்க. இருங்க, நான் உங்க கூட இந்த வண்டியில உட்காந்து 2 பேரும் சேர்ந்து போய் இந்த கண்ணாடி விற்க போறோம். அட என்ன கண்ணாடி வாங்க வந்து புள்ளைகிட்ட கடலையா போட்டுட்டு இருக்கா? கடமை முக்கியம்ல, கடமை முக்கியம். இங்க கண்டவங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்றாங்க, நாம போய் கடமையை செய்வோமா? என்ன எனக்கு இடையூறு? அங்கிள், கண்ணுக்கு குளிர்ச்சியானது இந்த சன்கிளாஸ், வெயிலுக்கு இதமானது இந்த சன்கிளாஸ், வயசானவங்களையும் யங்கா காட்டும் இந்த சன்கிளாஸ். ஆமா அங்கிள், ஆமா. இந்த கண்ணாடி கொஞ்ச நேரம் போட்டுருந்தீங்கன்னா நீங்க யார பாக்குறீங்கன்னு யாருக்குமே தெரியாது. அப்போ ரொம்ப நேரம் போட்டிருந்தா உங்களுக்கே தெரியாது. சார் ப்ளீஸ் சார், இங்க பாருங்க சார், நல்ல குவாலிட்டி சார். பாருங்க சார். சார் ஒண்ணே எடுத்துக்கோங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். மூஞ்சில தொப்ப வச்சிருக்க அங்கிள், இந்த மூஞ்செல்லாம் கண்ணாடி போட்டா நல்லா இருக்கும் தெரியுமா? பாரு ஆண்டி, ஆண்டி ஒண்ணு வாங்கிக்கோங்க ஆண்டி. ஆமாண்டி. ஆமா ஆண்டி. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எனக்காக ஒண்ணு வாங்கிக்கோங்க ஆண்டி. சரி கொடுமா. தேங்க்யூ ஆண்டி. எல்லா கண்ணாடியும் வித்தாச்சு. இன்னும் 2 இருக்கே. இருங்க, வேற யாராவது இழிச்சு வாங்க கிடைக்கிறாங்களா பாக்குறேன். கிடைச்சிட்டாங்க. யாரு? மேடம். இந்தம்மா பச்சை புடவை. மேடம் கூப்பிடுறாங்க, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. போயிட்டே இருக்க. குடுங்க எப்படி விக்கிறேன்னு பாருங்க. பச்சை மம்மி. மேடம், இன்னும் 2 கிளாஸ் தான் இருக்கு, இவருக்காக வாங்கிக்கோங்க மேடம். பாவம், இவங்க அம்மாவுக்கு மன வளர்ச்சி இல்ல. அப்போ தங்கச்சி ஓடி போச்சு. லவ் மேரேஜ். இதை வித்தாதான் அவங்க அம்மாவை காப்பாற்ற முடியும். எடுத்துக்கோங்க மேடம் ப்ளீஸ். சரி, வித்து அவன் அம்மாவை காப்பாத்தட்டும், பணத்தை கொடு. தேங்க்யூ மேடம். நன்றிம்மா, உங்க பையன் நல்லா இருப்பான். அம்மா, அது சும்மா தெரிஞ்ச பொண்ணுமா, அவ்வளவுதான். ஏண்டி நீ எதுவும் வளரி வச்சியா? நான் ஒன்னும் வளரலையே, நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்கன்னு சொன்னேன். ஏண்டி? பயப்படாத, ஆனா அம்மாக்கு அந்த பொண்ணு லவ்வரும் டவுட். அது இன்னும் எனக்கே டவுட். எங்கடா அந்த பொண்ணை பிடிச்ச? பிசிக்ஸ் புக்லியா? மா, அது ஃபேஸ்புக்மா. பாத்தியா, நீயே ஒத்துக்கிட்ட. எப்படி புரியுதுன்னு தெரியலையே, இப்பதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது டெவலப்மெண்ட் இருந்தா சொல்றேன். சரிப்பா, உன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எவனாவது சூரி சதீஷ் மாதிரி ஒருத்தன் வருவான். சைபர் சங்கி என்கிற இந்த சங்கரநாராயணன் பேஸ்புக்ல பல பேரை நண்பர்களாக்கி சேட்டைகள் செய்து ஆட்டைகள் போடுறதுல பலே கில்லாடி வருவானார். எனது கட்சிக்காரரிடம் தான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் என்றும் பல கோடிக்கு அதிபதி விட்டு ஏமாற்றி இருக்கிறார் இவரானார். ஸ்மால் கரெக்ஷன் மேடம், இவர்தான் முதல்ல பேஸ்புக்ல ஃப்ரெண்ட்ஸ்னு ரிக்வெஸ்ட் கொடுத்தார். நான் அக்செப்ட் மட்டும் தான் பண்ணேன். அக்செப்ட் பண்ணது குற்றமா யுவரானர்? அதிகமா பேசாதீங்க, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க அவங்க வீட்டுல பணமும் நகையும் திருடுனீங்களா? ஆனா இந்த குற்றத்தை நான் தனியா செய்யல, இவரோட சேர்ந்து தான் செஞ்சேன். இவர் எனக்கு பார்ட்னர். ஐ மே கரெக்ட்? புரியலையே.
புரியுற மாதிரி சொல்றேன் யுவர் ஆனர். Facebookல ஃப்ரெண்டான முதல் வார்த்தையே திஸ் இஸ் மை ஃபேமிலி, திஸ் இஸ் மை ஹவுஸ் அப்படின்னு ஃபுல் அட்ரஸோட போட்டோ போட்டு விட்டு எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த பேராசையை இவர் தான் கிள்ளி அடிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் குடும்பத்தோட கோவா போறேன், திரும்பி வர்றதுக்கு 3 நாள் ஆகும், ஐ மிஸ்ஸிங் மை ஹோம்னு போட்டாரு மேடம். நானும் மிஸ் பண்ண கூடாதுன்னு வீட்டுக்குள்ள போனேன். போய் நெட் ஆன் பண்ணா மேடம் குடும்பத்தோட பீச்ல கும்மி அடிச்சிட்டு இருக்காங்க, நானும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு கமெண்ட் போட்டேன். அதுக்கப்புறம் அவர் வாங்கி வச்சிருந்த பிராந்தி குடிச்சு நானும் நல்லா என்ஜாய் பண்ண மேடம். 3 நாளுக்கு அப்புறம் பேக் டு சென்னைன்னு போட்டார். நானும் இருக்கிறதெல்லாம் பேக் பண்ணிட்டேன். ஆந்திலே ஹோம்னு சொன்னார். நானும் வாந்தி எடுத்ததெல்லாம் தொடச்சு எஸ்கேப் ஆயிட்டேன். இப்போ சொல்லுங்க யுவர் ஆனர், நான் பண்ணது தப்புன்னா இவர் கம்பெனி கொடுத்தது தப்பு தானே மேடம்? ஆமா, அது என்ன முகத்துல காயம்? வழிக்கு விழுந்துட்டீங்களா? ஆமா மேடம் அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. யார் சொல்ல சொன்னாங்க? தோ இந்த ஏட்டையே தான். அவர் குடும்பத்துல என்ன பிரச்சனையோ சும்மா லெஃப்ட் ரைட் வாங்கிட்டார். ஏத்த குட்டி போட்டு விட்டானே. என்ன அடிச்சீங்களா? இல்ல மேடம், நகையை ரெக்கவர் பண்ணும்போது. பேசாதீங்க, சொல்லுங்க. இல்ல நகையை ரெக்கவர். பேசாதீங்க, சொல்லுங்க. எரும மாட்டை அடிச்ச மாதிரி அடிச்சிருக்கீங்க. அடிச்சிட்டு எரும மாடுன்னு வேற சொன்னாங்க மேடம். இல்ல வேலையை விட்டு தூக்கிறவளோ வாய்ப்பு இருக்கு. வேற என்ன செய்ய? டிவில காம்பேரிங் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பல தடவை வார்ன் பண்ணிருக்கேன். இதான் கடைசி தடவை. ஓகே மேடம். முதல்ல நல்ல ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். சமரசா, இதெல்லாம் உங்க சொந்த செலவுல. ஓகே மேடம். சங்கி ஹாஸ்பிடல், திவ்யா ட்ரீட்மெண்ட். ஐயோ proud of you my child. உள்ள அவன் நம்மள மாட்டி விட்டுருக்க, போராட்டம் பண்ணிடுறான். ஏட்டையா, அவன் நம்மள மாட்டி விடல, உங்களை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இவன் ஒரு பெரிய ஆஸ்பத்திரியா பார்த்து அட்மிட் பண்ணி உங்க செலவுல ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. பிஸி ஷெட்யூல்ல திவ்யா எப்படி பாக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் சங்கி செல்லக்குட்டியே அதுக்கு ஒரு அழகான ரூட்டை போட்டு கொடுத்துருச்சு. அப்ப எவன் வீட்டுல இடம் விழுந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பகல்ல ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும், அப்படிதானே? Of course, yeah. ஹாய். ஹாய். என்ன சார் பிகரா பத்தி ரைடா அப்படின்னா கவிதா, எப்படியா கண்டுபிடிச்ச? மொத்த ஃபேமிலிக்கு சேர்த்து சிரிக்கிறீங்களே. உங்க லவ் உங்ககிட்ட சொல்லிட்டீங்களா? இல்லையா, அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. நான் போலீஸுங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியாது. நான் வேணா சொல்லட்டுமா? என் லவ்யா? நீங்க ஐஜிங்கிறத. ஓ ஏன் தேவையில்லாம சொதப்பிடுறியா ப்ளீஸ்? இதே மாதிரி தானே ஸ்டேஷன்ல ப்ளீஸ் ப்ளீஸ் கெஞ்சினேன், கேட்டீங்களா? அல்லையில கணத்துல மாத்தி மாத்தி குத்துனீங்களே. நீங்க போலீஸ்ங்கிறத அந்த பொண்ணை கண்டிப்பா சொல்லுவேன். சார், வாஷ் மிஷின்ல துப்புங்க சார். அது இங்க வந்து சொல்ல முடியுமா? இங்க சார், இதான மார்க்க? லிட்டில் பேக். எஸ் சார். லிட்டில் ஃப்ரண்ட். யோ கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் புரியாம. அட்டென்ஷன். எஸ் சார். எப்ப டியூட்டி முடியும்? சீக்கிரம் வாமா, வந்து வாய் திறக்க சொல்லு. வாய் திறக்கணுமா? எதுக்கு? எஸ். நீங்க எங்க? சித்தப்பாக்கு நெஞ்சு வலி. ஐயோ, ஐயோன்னு பதறி அடிச்சு ஆட்டோல தூக்கி போட்டு வரும்போது ஆட்டோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்டா? ஆக்சிடென்ட் ஆன அதிர்ச்சியில சித்தப்பாக்கு நெஞ்சு வலி சரியாயிடுச்சா. அப்புறம் அப்படியே வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தோம். பட் சில பல காயங்கள், அதான் இந்த ஹாஸ்பிட்டல்லே வச்சு நல்லா பார்த்து பார்க்கலாம். என்னங்க நீங்க இப்ப எங்க அவரு? சித்தப்பா அவரே பல்ல புடிங்கிட்டு வந்துட்டாரே. இருக்கிறதுக்கு பல்ல புடுங்கணும். அவர் நாக்கு மேல பல்ல போட்டு பேசிடுவாருங்க. அந்த மாதிரி பல்ல போடுறதுனால எனக்கு தான் பல பிரச்சனைகள். அதனாலதான் தேடி கண்டுபிடிச்சு அந்த பல்ல புடுங்கிட்டோம். என்ன சொல்றாரு அவரு? அவர் என்ன வள்ளுவராங்க இந்த உலகத்துக்கு பல கருத்துக்களை சொல்றதுக்கு. பல்ல புடுங்கிருக்காங்க, வலிக்குதுன்னு சொல்ல போறாரு. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓ சரி, டேக் கேர். ஐயோ, நான் பேச வேண்டியதெல்லாம் பேசாமே விட்டனே. எல்லாம் ஒன்னால. இங்க வா. போயிட்டாளா? இந்த புடி. அண்ணே, வாழை போய் பார்த்துருப்ப, சிரிச்சு பேசியிருப்ப, ஆனா லவ் பத்தி மட்டும் பேசிக்க மாட்டேன். அதனால அவ உன்னை லவ் பண்றாளா இல்லையான்னு உனக்கு ஒரு டவுட். ஏட்டையா, புதுசா ஒரு கேஸை கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறீங்க. இதை தானே நான் ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்கேன். ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க ஏட்டையா. ஐடியாவா? சரி, அவளோட வேலை செய்யறவங்க யாராவது கூட இருக்காங்களாப்பா? ஆமா, வளர்ந்த அஞ்சலி பாப்பா மாதிரி ஒண்ணு இருக்கு. அது பாப்பா இல்ல, பீப்பா. உன் பாப்பா அந்த பீப்பாவை போய் பாப்பா, உன்னை பத்தி ஏதாவது கேப்பா. அந்த பீப்பா உன்னை பாப்பா. இதெல்லாம் நடந்தா அதுக்கு பேர் லவ்ப்பா. அப்புறம் என்ன ஒரே கிஜி கிச்சிலிப்பா.